நீட் மாணவர்கள் குறிப்பாக உயிரியல் பாடத்தில் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனை. இப்போது நீட்டில் கூற்று வகை கேள்விகள் வருகின்றன. அவை NCERT வரிகளையே அப்படியே கொள்கின்றன. இவற்றை நினைவில் கொள்வது கடினம் என்பதால் மாணவர்கள் தவறாக விடையளித்து மதிப்பெண்களை இழக்கின்றனர். இதற்கு தீர்வாக ஒரு முயற்சியை எடுத்துள்ளேன். அதுதான் என் புத்தகம், நீட் தேர்வுக்கான உயிரியல் மறுபரிசீலனை மற்றும் நுணுக்கம். வணக்கம், என் பெயர் அரவிந்த் கட்டாரியா. நான் ஒரு புதிய புத்தகத்தை வெளியிட்டுள்ளேன். இந்த புத்தகம் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்கிறது. இது உங்கள் NCERT கருத்துக்களை மேம்படுத்தி கேள்விகளை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்கும். இது நீட் மதிப்பெண்களை உறுதி செய்யும். இந்த புத்தகத்தில் அப்படி என்ன சிறப்பு? பாருங்க, இந்த அட்டவணை பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது பொதுவாக 11ஆம் அல்லது 12ஆம் வகுப்பு புத்தகங்களில் இதை பார்க்க முடியாது. இது பொதுவாக பட்டம், முதுநிலை அல்லது அதற்கு மேற்பட்ட படிப்புகளுக்கான புத்தகங்களில் மட்டுமே காணப்படுகிறது. அட்டவணையின் நன்மை என்னவென்றால், ஒரு சொல்லின் பக்கம் எண்ணை நேரடியாக பார்த்து அந்த பக்கத்திற்கு சென்று நேரடியாக படிக்க முடியும். இதற்கு மேலாக இங்கே இன்னும் சில நன்மைகள் உள்ளன. முதல் நன்மை என்னவென்றால், நீங்கள் எந்த சொல்லை கண்டாலும் அதன் வெவ்வேறு பக்கம் எண்களை அறிய முடியும். அதனால் அந்த ஒரு சொல் எத்தனை இடங்களில் இந்த புத்தகத்திலும், நம்முடைய புத்தகத்திலும் அல்லது NCERTயிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது, எந்தெந்த அத்தியாயங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் நாம் தொடர்பை உருவாக்க முடியும். இந்த சொல்லின் கருத்தை இந்த அத்தியாயத்தில், மற்றொரு அத்தியாயத்தில் மற்றும் பல அத்தியாயங்களில் இப்படி இணைக்க முடியும். சரி இல்லையா? இப்போது நீங்கள் நேரடியாக அட்டவணையின் நன்மையையும் பெறலாம். நீட் மாணவராக நீங்கள் நேரடியாக இங்கு எழுதப்பட்டுள்ள சொற்களை உண்மையில் நினைவில் வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை தாங்களே சரிபார்க்க முடியும். அவற்றின் அர்த்தங்கள், கருத்துக்கள், முக்கியமான புள்ளிகள் ஆகியவற்றை நாம் அறிந்திருக்கிறோமா இல்லையா என்பதையும். சரியா? அதனால் இது மறுபரிசீலனைக்கு மிகவும் சிறந்த முறையாக ஆகிறது. இந்த புத்தகம் அடிப்படையில் NCERT வரிகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதால் சில சமயம் நாம் ஒரு கேள்வியை படித்து அதன் அர்த்தத்தை நம் மனதில் வேறுபடையாக புரிந்து கொள்ளலாம், அதன்படி வேறு பதிலை வழங்கலாம். ஆனால் நான் இந்த புத்தகத்தை NCERTயின் வரி வரியாக உள்ள கூற்றுகளின் அடிப்படையில் உருவாக்கியுள்ளேன். எனவே நீங்கள் ஒரு முறை பார்த்து உங்கள் கேள்வி எவ்வாறு தவறியது என்பதை புரிந்து கொண்டால் NCERT உண்மையில் அதை எப்படி எழுதியுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால தான் நீங்கள் கவனம் செலுத்தினால் தவறு உங்கள் கட்டமைப்பில் இல்லை என்பதை உணர்வீர்கள். மாறாக நீங்கள் NCERT கூற்றுகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் அது தப்பே விட்டது இல்லையா? அதனால தான் என் பதில் சரியாக இருக்கிறது, ஆனாலும் பதில் விசையில் வேறு ஏதோ எழுதப்பட்டுள்ளது. ஏன் அப்படி செய்திருக்கிறார்கள் என்று அதிகமாக கவலைப்பட வேண்டாம். அது NCERT அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதால் தான். இரண்டாவது, ஒரு அதிகாரத்திற்கான உங்கள் முழு கேள்வித்தாளின் முடிவுகளை நீங்கள் குறித்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு அதிகாரத்தை முடித்தவுடன் அதன் முதல் நாள், 2வது அல்லது 3வது நாள், 6வது நாள், 10வது நாள், 13வது நாள் ஆகிய நாட்களில் முதல் மறுபரிசீலனை செய்யும் போது இப்படி நீங்கள் முழுமையான பதிவை வைத்திருக்கலாம். நீங்கள் ஒரு அறிக்கை அட்டை, ரிப்போர்ட் கார்டு தயாரிக்கலாம். நீங்கள் ஒரு முடிவு அட்டை, ரிசல்ட் கார்டு உருவாக்கலாம். சரிதானே? நான் இதை மொத்தம் 14 முறை மறுபரிசீலனைக்காக செய்துள்ளேன். அதுக்கப்புறம் நீங்க தனித்தனியாக மேலும் உருவாக்கலாம். இதுவும் நீங்கள் பெறும் மற்றொரு தனித்துவமான விஷயம். புத்தகத்தில் ஒவ்வொரு சுற்றிலும் 14 மறுபரிசீலனைகளை நேரடியாக குறித்து வைக்கலாம். இதனால் நீங்கள் உந்துதலுடன் இருப்பீர்கள். பாருங்கள், இந்த அதிகாரத்தை நான் எவ்வளவு ஆழமாக படித்துள்ளேன், நான் இவ்வளவு நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளேன் என்று ஒவ்வொரு அதிகாரத்திலும் நினைக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க நீட் தேர்வை எழுதும்போது நிச்சயமாக ரொம்ப நம்பிக்கையோட இருப்பீர்கள். உங்கள் நம்பிக்கை மிக உயரமாக இருக்கும். சரி, இந்த புத்தகம் அடிப்படையாக கொண்டிருக்கும் 3வது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், 11ஆம் நூற்றாண்டில் ஒரு ஜெர்மன் உளவியலாளர் இருந்தார். அந்த உளவியலாளரின் பெயர் ஹெர்மன் எப்பிங்ஹாஸ். அவர் நினைவாற்றல் குறித்து சில பரிசோதனைகள் நடத்தினார். அந்த பரிசோதனைகளில் இருந்து வந்த முடிவுகள் இது போன்றவை. இன்று நாம் புதிதாக எதையாவது கற்றாலோ அல்லது படித்தாலோ 1 அல்லது 2 நாட்களுக்குள் அதில் 20-30% வரை மறைந்து விடுகிறது. அது மறைந்துவிடும். நம்மால் முழுமையாக நினைவில் கொள்ள முடியாது. 7 முதல் 10 நாட்களுக்கு பின் அது முற்றிலும் மறைந்துவிடும். 10 முதல் 20% மட்டுமே மிஞ்சும்.
அதனால் அவர் ஒரு பரிசோதனை செய்தார். அதாவது நாம் ஒரு விஷயத்தை படித்துவிட்டு 2, 3, 6, 10 மற்றும் 30 நாட்கள் கழித்து மீண்டும் மீண்டும் படித்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தார். இப்படி செய்வதால் அந்த விஷயங்கள் நம் நினைவில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. இதையே ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் அல்லது ஸ்பேஸ்ட் ரிவிஷன் என்கிறார்கள். இந்த புத்தகம் முழுக்க முழுக்க இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் NCERT புத்தகத்தின் ஒவ்வொரு வரியையும் அடிப்படையாக கொண்டு ஒரு கேள்வி இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்துள்ளோம். மேலும் அதன் பதில் வெறும் ஒரு சொல்லாக மட்டுமே இருக்கும். இந்த புத்தகம் ஒரு சிறந்த கேள்வி தொகுப்பு. இது நீட்டு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் சமமாக பயனளிக்கும். இது உங்களுக்கு எப்படி உதவும் என பார்ப்போம். உதாரணமாக, நீங்கள் அனிமல் கிங்டம் போன்ற ஏதேனும் ஒரு பாடத்தை படிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதில் 5 கேள்வி பட்டியல்கள் உள்ளன. ஒவ்வொரு தலைப்பையும் படித்ததும் தொடர்புடைய முந்தைய கேள்விகளை பயிற்சி செய்யுங்கள். முதலில் NCERT ஐ படியுங்கள். NCERT படித்த பிறகு அந்த கேள்விகளை முயற்சி செய்யுங்கள். இப்போது உங்கள் காலண்டரில் 3, 6, 10, 30 நாட்கள் இடைவெளியில் மறுபார்வை செய்ய திட்டமிடுங்கள். இதுபோன்று திட்டமிடுங்கள். அதாவது நீங்கள் அந்த ஒரே கேள்வியை இங்கு பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். சரிதானே? ஒரு மாதத்தில் சுமார் 5 முறை. இந்த இடைவெளி பிரிவை செய்யும்போது நீங்கள் ஒரு முறை மட்டும் படிக்க வேண்டும். சரியா? ஆனால் அந்த கேள்விகளை 5 முறை செய்ய வேண்டும். ஒரு முறை படித்த பிறகு 4வது அல்லது 5வது முறைக்கு நீங்கள் சென்றபோது உங்கள் பதில்கள் ஹோத்தும் சரியாக இருக்கும். 100 விழுக்காடு சரியாக இருக்கும். இது எப்படி நடந்தது? இதற்கான காரணம் மிகவும் எளிமையானது சகோதரா. நாம் மறந்ததையெல்லாம் நாம் மீண்டும் நினைவு கூர்ந்தோம். ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கேள்வியை மீண்டும் செய்து அதன் பதிலை சரிபார்த்தோம். நாம் செய்ய முடியவில்லை என்றால் இந்த முறையில் நம் நினைவிலிருந்து மங்கியிருந்த அனைத்தும் மீண்டும் திரும்பி வருகிறது. சரிதானே? மற்ற உள்ளடக்கம் பெரும்பாலும் நினைவில் பதிந்துவிட்டது. எனவே 2வது அல்லது 3வது திரும்ப படிப்பில் மறந்திருந்த உள்ளடக்கம் மீண்டும் நிரப்பப்பட்டது. பார்த்தீர்களா? அது மீண்டும் இடத்தில் வைக்கப்பட்டது. இந்த முறையில் நம் நினைவு தொடர்ந்து அதிகரிக்கிறது. அதனால் இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்துவது, இந்த கேள்விகளை எப்படி முயற்சிப்பது என்பதற்கான ஒரு முறையையும் நான் இங்கே விளக்கியுள்ளேன். நீங்கள் கவனிப்பீர்கள், நான் எப்போது NCERT-யிலிருந்து எந்த ஒரு கேள்வித்தாளையும் செய்யும் போது அந்த தலைப்பை படித்த பிறகு, அந்த அதிகாரத்தை படித்த பிறகு அது முடிந்துவிடும். நாம் கேள்வித்தாளின்படி சில தலைப்புகளை தேர்ந்தெடுத்து செய்யலாம். உதாரணத்திற்கு, விலங்கு இராச்சியத்தின் முதல் கேள்வித்தாளில் 3 பைலம் மட்டுமே உள்ளதாக வைத்துக் கொள்வோம். அறிமுகம், போரிஃபெரா, சீலண்டரேட்டா ஆகிய 3ஐயும் படித்துவிட்டு இந்த கேள்வித்தாளை முயற்சிக்கவும். இப்பொழுது நீங்கள் கேள்வித்தாளை எப்படி முயற்சிக்க வேண்டும்? இந்த புத்தகம் உங்கள் முடிவு கார்டாகவும் இருக்கும். மேலும் இதில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் நேரடியாக காண்பிக்கப்படும். எந்த கேள்விகள் சரி, எந்தவை தவறு என்று தனியாக எழுத வேண்டிய அவசியமில்லை அல்லது தனியாக குறிப்பெடுக்க வேண்டியதும் இல்லை. ஆனால் இன்னும் அதை எழுத வேண்டிய அவசியமில்லை. இது அதை காட்டிவிடும். இது எப்படி காட்டும்? நான் சொன்ன முறையை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் முயற்சிக்கும் ஒவ்வொரு கேள்வியையும் ஒரு குறிப்பிட்ட நிறமான பேனாவால் சுற்றி வரைய வேண்டும். சரி, அப்படியே நீங்கள் முயற்சிக்கும் என ஒவ்வொரு கேள்விக்கும் இதை செய்து கொண்டிருங்கள். நீங்கள் முயற்சிக்காத கேள்விகளை விட்டுவிடுங்கள். அவற்றை சுற்றி வரைய வேண்டாம். பிறகு உங்கள் கேள்வித்தாள் முடிந்ததும் அதை பார்த்து சரிபார்க்கவும். பதில் பக்கத்தில் நான் கொடுத்துள்ளபடி வழங்கப்பட்டுள்ளன. அதனால நீங்கள் பதில்களை சரிபார்க்கும் போது சரியான பதில் என்றால் சரி குறிப்போடவும், தவறான பதில் என்றால் தவறு குறிப்போடவும். சரிதானே? மேலும் இதையும் நீங்கள் அதே நிறத்தில், நீங்கள் முயற்சித்த அதே நிறத்தில் செய்ய வேண்டும். இப்போது 2வது முறையாக செய்யும் போது நீங்கள் நிறத்தை மாற்ற வேண்டும். மேலும் இந்த முறையில் முந்தைய சுற்றுகளை மீண்டும் சுற்றி வரையும் போது, ஆம், நான் இந்த கேள்வியை 1 மாதத்தில் 5 முறை செய்துள்ளேன் என்ற உந்துதல் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதுக்கு பிறகு மீண்டும் அதை செய்ய வேண்டும். அதுக்கப்பிறகு அடுத்த மாதத்துல நீங்கள் 1 முறை மட்டும் அதை செய்ய வேண்டும். சரி, இந்த முறையை மாதந்தோறும் தொடர்ந்து செய்தால் அதே தலைப்பின் கேள்வி பட்டியலை 14 அல்லது 15 முறை செய்து விடுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் NCERT-யின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் மிகவும் நன்றாக நினைவில் வைத்திருப்பீர்கள். அதனால நீங்கள் இதையே இந்த முறையில மட்டும் செய்ய வேண்டும். வேறு எந்த முறையையும் பயன்படுத்த வேண்டாம். இல்லையெனில் இந்த புத்தகம் பயனளிக்காது. இப்போது சிலர் ஏன் சப்ஜெக்டிவ் கேள்வி பட்டியல் என்று ஆச்சரியப்படலாம். உதாரணமாக, குறிப்பாக நீட்டுக்கு தயாராகும் மாணவர்கள், நாம் MCQக்களை பயிற்சி செய்ய வேண்டும், ஏன் சப்ஜெக்டிவ் கேள்விகளை செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். இதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான காரணம் இருப்பதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன்.
நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக நினைவில் வைத்திருந்தால் 2 அல்லது 3 விருப்பங்களில் குழப்பமடையாமல் நேரடியாக சரியான பதிலை தேர்வு செய்ய முடியும். இது முழுமையாக சீராக நினைவில் வைத்திருக்கும் போதுதான் சாத்தியம். அதாவது, நீங்கள் நீட்டு கேள்விகளை பேப்பரில் முயற்சி செய்யும் போது ஏதேனும் ஒரு கேள்வியை சரியாக நினைவில் கொள்ள முடியவில்லை என்றால் அதை நினைவுபடுத்த முயற்சிப்பீர்கள் இல்லையா? அதனால்தான் இந்த புத்தகம் உங்கள் நினைவாற்றலை வேகமாகவும் வலுவாகவும் உருவாக்குவதற்காக பயிற்சி அளிக்கிறது. இல்லையெனில் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் மீண்டும் குழப்பமடைவீர்கள். நீங்கள் 50% விருப்பங்களை நீக்க முடியும் என்று நினைப்பீர்கள், ஆனால் மீதமுள்ள 2 விருப்பங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த குழப்பம் அதனால நீங்கள் இறுதியில் ஊகிக்கத் தொடங்குவீர்கள் இல்லையா? இந்த புத்தகம் அந்த ஊகிப்பதை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதுடன் சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாம் தேர்வில் உருவாக்க முயற்சிக்கும் அந்த நினைவூட்டும் முறையை நாம் போன்றால் வருடம் முழுவதும் பயிற்சி செய்யவே இல்லை. வருடம் முழுவதும் 4 விருப்பங்களில் சரியான பதிலாக தோன்றும் அருகில் இருக்கும் ஒன்றை மட்டும் தேர்வு செய்கிறோம். ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் தேர்வில் செய்தால் உங்கள் மதிப்பெண்கள் குறையும். மேலும் வருடம் முழுவதும் செய்யாததை நினைவில் கொண்டு வர முயற்சித்தால் இன்னும் அதிகமான நினைவிழப்பு மற்றும் குழப்பம் ஏற்படும். அதனால்தான் இந்த நினைவூட்டும் முறையை ஆரம்பத்திலிருந்தே செயல்படுத்தினால், உங்கள் தவறுகள் பிடிபட்டவுடன் அவற்றை திருத்தினால், நாம் முன்பு பேசியது போல அவற்றை மேம்படுத்தி சரி செய்ய முடியும். உங்கள் கருத்துக்களும் உங்கள் வாக்கியங்களும் இன்னும் தெளிவாகும், மிகவும் சிறப்பாகவும் சரியாகவும் அவை உருவாகும். மேலும் நீங்கள் நேரடியாக பதிலுக்கு செல்வீர்கள். நான் சொன்னதை எல்லாரும் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்னும் சிலருக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட்டால் நேரடியாக எனக்கு மெசேஜ் செய்யலாம். என் எண்ணிக்கை 8683012348. சரி, மிகவும் நன்றி. புத்தகத்துக்கு வாழ்த்துகள்.